அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையானது இவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்த மற்றவர்கள் காணும் பொழுது இவன் தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கிறான், இவன் தேவ மனிதன். 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. அதாவது ஆண்டவர் சொல்ற, நீ அந்த கனியை புசிக்கும் பொழுது சாகவே செத்துருவன்ற, சாகவே சாவாயிட்ட. ஆனா அந்த கனியை நீங்க புசிக்கும் பொழுது நீங்க சாகவே சாவதில்லை. அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே எதிராக பேசுகிறவன் தான் பிசாசு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அப்படியே பேசுகிறவன் தான் பிசாசு. தேவன் இது நல்லதுன்னு சொல்லுவார், பிசாசு சொல்லுவான் அது உனக்கு கெட்டதுன்னு சொல்லுவான். தேவன் இது உனக்கு சுகத்தை கொடுக்கும், நான் உனக்கு சுகப்படுத்துவேன்னு சொல்லுவாரு. பிசாசு சொல்லுவான் அது எப்படி குணமாகும், டாக்டர் கிட்ட போலானா. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் மருந்துக்கு நல்ல செலவு பண்ணி சொத்துகளை ஆஸ்திகளை விற்று மருத்துவம் பார்த்தும் குணமடையாத அநேகர் இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து அவர்கள் சுகமானதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தை பேசுகிறவன் யாரு? பிசாஸ். அதுதான் இருள். இருளின் வார்த்தைகள் அது. யாருடைய வார்த்தை? இருள் வார்த்தை, இருளின் வார்த்தைகள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? வெளிச்சமான வார்த்தை, வெளிச்சத்தின் வார்த்தைகள். சாத்தானுடைய வார்த்தை என்ன வார்த்தை? இருளின் வார்த்தைகள். அல்லேலூயா. சாத்தானுடைய வார்த்தை என்ன வார்த்தை? இருளின் வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை? வெளிச்சத்தின் வார்த்தை, ஒளியின் வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே எதிராக பேசுகிறவன் தான் பிசாஸ். அந்த வார்த்தையை தான் யாரு நம்பிவிட்டார்கள் என்றால் ஏவாள் நம்பிவிட்டார்.